பிரித்தானியாவில் கோடை விடுமுறை ஆரம்பமான நிலையில் 11 வயது சிறுவர்கள் தமிழ் கடைகளை இலக்கு வைத்து கொள்ளையில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கும்பலாக வரும் 11 வயது குழுவினர் கடைகளுக்கு புகுந்து கொள்ளையிடுவதுடன் அங்குள்ள ஊழியர்களையும் தாக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. பிரிஸ்டல் நகரின் பால்வின் பகுதியில் உள்ள தமிழ் கடையில் பொருட்கள் திருட முயன்ற 11 வயது இளைஞர்கள் கடை ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பான செய்திகள் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. அந்த கும்பல் கடையில் திருட முயன்றதோடு ஊழியர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்துள்ளது. இதனால் கடை ஊழியர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் வருவதற்குள் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. பின்னர் இரவு 8 மணியளவில் அந்த சிறுவர்கள் மீண்டும் அதே கடைக்கு வந்து தகராறில் ஈடுபட்டனர். உள்ளே நுழைய முயன்ற அவர்களை கடை ஊழியர்கள் கதவை அடைத்து தடுத்து நிறுத்தினர். இரு தரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் சிறுவர்கள் ஊழியர்களை தாக்கியதுடன் எச்சில் துப்பி அவமதித்தனர். மேலும் ஒரு சிறுவன் கடைப்பலகையின் மீது திரவ போத்தலை வீசி வன்முறையை தூண்டியுள்ளார். கடைக்குள் நுழைவதற்காக அந்த கும்பல் வன்முறையை மேற்கொண்டதுடன் ஒரு சிறுவன் லொட்டரி பலகையை எடுத்து கடையின் கண்ணாடி கதவை நோக்கி ஆக்ரோஷமாக தாக்கியுள்ளார். நிலைமை கைமீறிய நிலையில் கடை ஊழியர்கள் துணிச்சலாக செயல்பட்டு அவர்களை விரட்ட முயன்றனர். சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த சிறுவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டனர். சிசிடிவி மற்றும் சமூக வலைதள வீடியோக்களை வைத்து குற்றவாளிகளை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போதை மற்றும் வன்முறையில் ஈடுபடும் இதுபோன்ற 11 வயது கும்பல்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.